நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்த வீட்ல என்னால எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியுது. உங்களையும் இதோ இருக்காள இவளை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏல அப்பாரும் அண்ணனும் எங்கல? இங்கதான் உட்காந்துருந்தாங்க. காதுல ஏதோ ரகசியம் பேசிட்டு என்ன பார்த்தாங்க. அப்புறம் 2 பேரும் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. ஏய் போதாங்க, இப்பதான் நான் போய் திட்டு வாங்கிட்டு வந்தேன். சொல்றேன் கங்கணியரே, அண்ணாமலையோட ஜாதகத்தை பார்த்து அந்த நாடி ஜோசியர் சொன்னது நடக்குமா நடக்காதா, அது உண்மையா பொய்யாயிடுமாங்கிறத தயவு செய்து பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன். கங்காணியாரே, அப்பாவோட மன திருப்திக்காகவாவது அண்ணாமலை ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பார்க்கலாம். அந்த நாடி ஜோசியன் சொன்னதை இன்னொரு தரம் அப்படியே வார்த்தை மாறாம சொல்லுங்க. அண்ணாமலை விருப்ப பிரகாரமே அவ கல்யாணம் ஜாம்னு நடக்குமா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தை விட்டு தூரமா போயிடுவாளாம். அப்புறம் எங்களுக்கு அவளுக்கு எந்த ஒட்டும் உறவு இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. என்ன அண்ணி காப்பி அப்படியே இருக்கு, குடுக்கல? அண்ணி காப்பியா அப்படியே இருக்குன்னு கேட்டேன். காப்பியில பூச்சி விழுந்துருச்சு. கங்கணியரே, அண்ணாமலை எங்களுக்கெல்லாம் தெய்வம் ஐயா, குல தெய்வம். அவ இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டாள்னா இந்த குடும்பத்தோட ஐஸ்வர்யமே போயிடுயா. அதுக்கு முன்னாடி நான் போயிட்டா கூட தேவலாம். கங்காணியாரே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். தவசி, நீங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அண்ணாமலை ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு உதவி பண்ண முடியலையேன்னு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. எங்க அப்பாருக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற முடியாது இல்லைங்களா? ஐயா, நாடி ஜோசியம் உண்மைதான், பொய் இல்லை. உங்கள் வீட்டில் எந்த விசேஷமானாலும் அவங்ககிட்ட தான் போகிறீங்க, நாள் பார்த்து சொல்ல சொல்கிறீங்க. யார் ஜாதகமானாலும் அவங்ககிட்ட தான் பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு அவங்க பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அண்ணாமலை எங்களையெல்லாம் விட்டு போயிடுவாங்கிறீங்களா? ஐயா இருங்க, நாடி ஜோசியத்தில் சொன்ன மாதிரி அண்ணாமலை யாரையாவது விரும்பி உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னால் நீங்களா அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையா பாருங்க, நல்லவனான்னு பாருங்க, அவளுக்கு ஆசை இருக்கா, அவள் விருப்பப்படுறாளான்னு பாருங்க, அவனுக்கு அவளை கட்டி வச்சிருங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் சொன்ன மாதிரி அண்ணாமலையால் உங்கள் வீட்டுக்கு வர முடியலைன்னாலும் உங்களுக்கு அவளை பார்க்கணும்னு தோன்றப்பெல்லாம் நீங்களே போய் பார்க்கலாம் இல்லைங்களா? எப்படியோ அண்ணாமலை எங்களை விட்டு தூரமா பா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நிரந்தரமா நம்மள விட்டு பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டா அதுக்காக அவ எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருப்பா. அண்ணாமலைக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டாப்பா.
ஐயா நீ கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். அம்மா எதுக்கு வெயில் இந்த வேலையெல்லாம்? உனக்கு ஒரு ரத்த அழுத்தம் இருக்கு, பேசாம இந்த வத்தல் வடெல்லாம் கடையிலே வாங்கிக்கோயேன். டேய் உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருடா. உன் ஆத்துக்காரிக்கு கை காரியம் எதுவுமே தெரியாது. இந்த ஆத்துக்கு பெரியவன் நான் எதுக்கு இருக்கேன்? பிரியா குட்டி, வா 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 வா, தாத்தா கிட்ட வா. அம்மாடி, உக்காச்சுக்கோ. நேத்திக்கு உனக்கு ராமாயண கதையை பாதியில நிறுத்திட்டேன்ல, மீதி கதையை சொல்றேன், கேக்குறியா? சமத்து. ராமனுக்கு கைகேயின்னு ஒரு சித்தி இருந்தா. அவளுக்கு கூட மாட ஒத்தாசையா மந்தாரன்னு ஒரு வேலைக்காரி இருந்தா. அவளை யாரும் மந்தாரன்னு கூப்பிட மாட்டா, கூனி கூனின்னு தான் கூப்பிடுவா. அந்த கூனியால நம்மள மாதிரி நிமிர்ந்து நிக்க முடியாது. இப்படி எல் ஷேப்ல தான் நிப்பா, உங்க பாட்டி மாதிரி. கூனி இருக்காளே, பயங்கரமான ஆளு. அவ வாயில விழுந்து இது வரைக்கும் யாரும் புறப்பட்டதே கிடையாது. அவ கண்ணுல அப்படியே விஷம் கக்கும். அந்த கூனி என்ன பண்ணா, ஒரு நாள் பொழுது போகாம கைகை ஆத்துல உக்காந்துட்டு வடாம் பிழிஞ்சிட்டு இருந்தாலாம். வடாம். என்ன பிரியா குட்டி, கதை எப்படி இருக்கு? ராமனுக்கு போறாத காலம், வில்லையும் அம்பையும் எடுத்து விளையாட்டா கூனி பின்னால அடிச்சு விட்டாமா. அவ்வளவுதான். கூனிக்கு வந்ததே பாரு கோபம். வடாம் புழியறத விட்டுட்டு ராமங்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? ஏயா ஒத்த பிராமணரே, என்ன உம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கள்? பெரிய வால்மீகி நினைப்போ. எது பேசுறதா இருந்தாலும் தைரியமா என் மூஞ்சிய பார்த்து பேசுங்கோ. அது என்னத்துக்கு குழந்தைய விஷத்தை கக்கின்னு இருக்கள்? யாரு விஷத்தை கக்குறா? நீங்க தான் வடாம் புழியறத விட்டுட்டு விஷத்தை கக்குறேள். பழையத திங்கறச்சியே உமக்கு இந்த கொழுப்பு இருக்கே, இன்னும் வைனமா இட்லி தோசை வடைன்னு சாப்பிட்டா என்ன பேச்சு பேசுவேள்? இப்படி அர்த்தத்தெல்லாம் அனர்த்தம் பண்ணிக்காதீங்க. குழந்தைக்கு ராமாயணம் சொல்லி கொடுக்கறது தப்பா? சொல்லுங்கோ, நன்னா சொல்லி கொடுங்கோ. யார் வேண்டான்னு சொல்றது? கூனி வடாம் பிழியறச்சே ராமர் வில்ல விட்டாருங்கிறது எந்த ராமாயணத்துல இருக்குங்கிறேன். மாமி, நான் வடாம் பிழியறச்சே இந்த கதையை நீங்க சொல்றேன்னா என்ன பார்த்து சொல்றதா தானே அர்த்தம்? எடுத்துங்க. கூனி வடாம் புழிய கூடாதுன்னு எந்த சட்டத்துல இருக்கு? என்னமோ வடாம் புழியற மொத்த ரைட்ஸ் நீங்களே வச்சுட்டு இருக்க மாதிரில பேசுறேன். ஏன்பா சித்த பேசாம நீ சும்மா இருமா. இவாளுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் சொன்னாதான் சரியா இருக்கும். யோ நீ பிராமணா, கொஞ்சம் சொல்லப்படாதா? ராமாயணத்துல எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை சொல்லி கொடுக்கறது தானே. மகாபாரத கதையை சொல்ல சித்த சொல்லுங்களே. யாரண்ட கேட்க சொல்ற? அவங்க கிட்டயா? இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும். ஆக இந்த வேற இங்க கூனி சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா கிட்ட போய் இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொன்னதில்ல. அவ இஷ்டப்படியே விட்டுடுவேன். அவங்களுக்கு எது சந்தோஷமா அது எனக்கு முக்கியம். சரி, உங்க இஷ்டம். இதுக்காக உங்க அப்பா வீட்டை விட்டு விரட்டி விடுவேன்னு நினைச்சு பயந்துடாத. அவருக்கு நான் மாப்பிள்ளனா யாரு? மூத்த பையனுக்கு சமானம். அவரையும் நான் பத்திரமா பாத்துப்பேன். எங்க அம்மாக்கும் நல்ல மகனா இருப்பேன், உங்க அப்பாவுக்கும் நல்ல மாப்பிள்ளையா இருப்பேன். நீயே சொல்லு, இது எப்ப பாரு நடந்துட்டு இருக்கா? எப்பவுமே நடக்கிறது இல்ல, நீங்க வீட்டுல இருக்கிறச்சதான் நடக்கிறது. புரிஞ்சுண்டியா? இது நான் பாக்கணுங்கிறதுக்காகவே அவ பண்ணிட்டு இருக்கா. என்ன சும்மா நானும் இருங்கோ. உனக்கு பூச்சி காட்டல. நான் சொன்னபடி நடந்துப்பேன். நான் செல்லா காசு நினைச்சிட்டு இருக்கல. எனக்கு மாசம் என்ன சாப்பிட்டு போங்களே. வேண்டாம் வேண்டாம், அவ சண்டை நீங்க என்னைக்கு தான் சொன்ன? ரோஷமே இல்ல. ஆமா. வா நம்மள. வா நம்மள. அப்படிங்கிறதுனால நான் நானே நாக்க நீட்டிட்டு வந்துருவேடா. வா உள்ள வா. வேணாம், சும்மா வாய் வாய் திண்ணையிலே உட்காரலாம். ஏன் வா இதையா தண்டை சொல்றேன்? உண்மைதாயா சொல்றேன். உட்கார். மாப்பிள்ளையாத்துல வந்து தண்டச்சோறு தின்னும் போது இந்த படுத்துறேளே, உம்ம படுத்துல தாங்க முடியாம தான் உன்னால எப்படி இந்த வீட்ல இருக்க முடியுது? போய் சேர்ந்துட்டா போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. தினம் தினம் இதே கதை தான் நடக்கிறது. பாரு, அவர் சாப்பிடாம போயிட்டார். ஏன் தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிடணும்னு இருக்கு. 2 பேரும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாமா, அவர் என் மாமா பையன், தூரத்து சொந்தம். ஏன் காதலிச்சனோன்னு இருக்கு. அவருக்கும் நிம்மதி இல்ல, எனக்கும் நிம்மதி இல்ல. ஆமா, காதலிச்சு கல்யாணம் பண்ணா நிம்மதி இருக்காது. ஏன் அண்ணாமலை, ஏதாவது பிரச்சனையா? ஆத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா? என்ன நடக்குதுன்னே தெரியல. என் கல்யாண விஷயமா எங்க அப்பா நாடி ஜோசியம் பார்த்துட்டு வந்தாரு. நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேனா. இது சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கே வருத்தப்பட்டுன்னு பேசுற?
என் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் என் வீட்டுக்கும் எந்த ஒட்டு வரவும் இருக்காதாம். எங்க அண்ணனை, எங்க அப்பாவை யாரையுமே நான் பார்க்க வர முடியாதாம். ஆமா, உலகநாதனை கல்யாணம் பண்ணா நான் எப்படி என் வீட்டுக்கு போக முடியும்? அண்ணாமலை, வருத்தப்படாதடி. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் காதலிக்க போறதில்ல, கல்யாணமும் பண்ணிக்க போறதில்ல. பால் சாப்பிடுப்பா. என்ன இந்த சாப்பிடுப்பா. அம்மா தராங்கல்ல, பாலை சாப்பிடுன. தம்பி, மத்தியானம் கோச்சுக்கிட்டேன்னு வருத்தப்படுறியா? எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எந்த பொண்ணுக்கும் அமையக்கூடாது. என் புருஷனை கொன்னாங்க. பிறந்த ஊர்லயே யார்கிட்டயும் பேச முடியாமையோ, யாரையும் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமையோ ஒரு அவமான சின்னமா வாழ்ந்துட்டு இருக்க. நீயாவது என் கூட துணையா இருந்த என் தலைய நிமித்துவேன்னு நினைச்சேன். நான் ஆசைப்பட்டது தப்புதான்ப்பா. இனிமே நான் எதை பத்தியும் கேட்க மாட்டேன். இந்தப்பா, முதல்ல இந்த பாலக்குடி. கோயில், சங்கு திருவிழா, பூஜை, எதை பத்தியுமே கேட்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. இந்த பாலையாவது சாப்பிட. என்ன நீ? அம்மா தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, பாலாவது சாப்பிடுன. இத பாரு, இனிமே அம்மா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். கோயிலை மீட்டு தர வேணாம், சங்கு திருவிழாவை நிறுத்த வேணாம். மாமா இதை பத்தி பேசினா கூட நான் பாத்துக்கிறேன். மாமா நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பாலை சாப்பிடுன, சந்தோஷமா இருன. உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் கிச்சு கிச்சு முட்டுட்டா? சரி 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 சரி. என்னண்ணா நீ பேசவும் மாட்டேங்கிற, சிரிக்கவும் மாட்டேங்கிற. நம்மளாம் சிரிசா இருந்தப்ப நீ பாண்டிச்சேரியிலேருந்து லீவுக்கு வருவல்ல, அப்போ இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்கும்போது உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டுவேன்ல, அந்த மாதிரி செய்யிட்டா? குட்டிக்காரனை அடிக்கிட்டா? நீ கூட ஆடுறாராமான்னு சொல்லுவ, நான் கருங்கு மாதிரி ஆடிட்டே வருவேன்ல, அந்த மாதிரி ஆடுட்டா? நீ ஆடுறாராமா சொல்லு, சொல்லுண்ணா. இத பாத்தியா? இது பாரு, ஏந்திர. நாம எடுத்த படம் எல்லாம் இதுல இருக்கு. இது பாரு, அம்மா அப்பா நானு நீ எல்லாரும் சேர்ந்து எடுத்த படம். நீ கூட பாரு, குட்டியா இருக்க. இங்க பாரு, நம்ம கௌரி சங்கர் அண்ணனோட எடுத்த படம். நல்லா இருக்குல்ல? இங்க பாரு, இது பாரு, நான் இருக்கேன்.
மீனாட்சி நீ கூட இருக்க பாரு. மாமா அத்தை எல்லாரும் இருக்காங்க. இங்க பாரு இங்க பாரு. ஐயா ஜட்டி கடை போடாம அசிங்கமா இருக்க நீ. சிரிச்சிட்டல. இந்த பால் சாப்பிடு. இந்தாண்ணே சாப்பிடுண்ணே. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சந்தோஷமா என்ன? நீ சங்கு திருவிழாலாம் நிறுத்த வேணாம் அண்ணா. அம்மா கிட்ட மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ பால் சாப்பிட்டு படுத்துக்க. இவ போட்டோ காட்டுறான், அவன் இழிக்கிறான். மறுட்டு அந்த லூசு. நான் என்ன பைத்தியக்காரனா? வரட்டும் வரட்டும். ஏய் வள்ளிமா, இங்க வா. என்ன ராப்பிசாசு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவா? சாப்பிட்டானே, தூங்கலையான்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? மாமா சாப்பிட்டாச்சுல, தூங்கலையா? ஐயா லட்சணம் கேட்டுட்டா பாரு. எங்க போயிட்டு வர? அண்ணன் ரூமுக்கு போய் பேசிட்டு வரேன். இவங்க எட்டயபுரத்து ராஜா பரம்பரை. இதுல அப்படியே நாட்டு நடப்பை பத்தி இளவரசன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இடிஞ்சு விழுவும் தெரியாம ஒரு வீடு. இதுல என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்ல மாமா. இங்க பாரு வள்ளிமா, மாமனுக்கு கூடு விட்டு கூடு பாயிர வித்த தெரியும். நீ அங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தன்னு நான் இங்க இருந்தே சொல்லட்டுமா? என்ன பேசிக்கிட்டு இருந்த? அது சொல்லு. கோயில் திருவிழா நடக்க கூடாதுன்னு நீங்களும் அம்மாவும் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது தப்புன்னு அண்ணன் சொல்லிச்சு மாமா. சாமிக்கு நடக்கிற விசேஷங்களை தடுக்கிறது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிச்சு. இதத்தான் சொன்னானா? பொய்ய சொல்லாத. நீ வேற ஏதோ ஒன்ன சொல்ல உங்க அண்ணன் பேசி சிரிக்கல? இல்ல மாமா. என் போட்டோவை காட்டி, இது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டிய போட்டோ, அவன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான், நம்ம சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ அவனை நம்பாத. அவன் தலையில தூங்கும்போது கல்ல தூக்கி போட்டு அவன் சொன்னானா இல்லையா? பொய் 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 சொல்லாத. பொய் சொல்லாத. சொன்னானா இல்லையா? இல்ல மாமா. நீ சிரிக்கல, அதை கேட்டு கிக்கில. இங்க பாரு வள்ளிமா, நீ பொய் சொன்னேனா உன் கழுத்துல தாலி தங்காது. நீ சிரிக்கல, எம்எல்ஏ சத்தியம் பண்ணு. அந்த போட்டோவா? அது அது எங்க மாமா பொண்ணு இருக்குல்ல. யாரு? மீனாட்சி. பாண்டிச்சேரியில் இருக்கிற குந்தானியா? அவளுக்கு என்ன? அது அது சிறுசா இருந்தப்ப எடுத்த படம். அது அது அண்ணன் கட்டிக்க போற முறை பொண்ணு இல்ல, அதான் அண்ணன் பார்த்து சிரிச்சிச்சு. இவன் ஒரு புலி போட்ட, அது ஒரு குந்தாணி. இந்த படத்தை பார்த்து என்ன இழிச்சுக்கிட்டு இருந்தீங்க? நாங்கெல்லாம் இவனுங்களை பார்த்து இழிக்கணும். வேற என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. சொல்லு. பயந்துட்டியா வள்ளியம்மா? உன் முகந்தான் பேயறிஞ்ச மாதிரி ஆகி போயிருச்சா? நீ பொய்ய சொல்றேன்னு எனக்கு தெரியுதுடா தங்கம். உன் கண்ணுதான் காட்டி கொடுக்குதே. சொல்லடா சொல்லடா, வேற என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்க? சொல்லடா தங்கம். அதான் மாமா, அந்த படத்துல மறுபடியும் பொய்ய சொல்லக்கூடாது. மறுபடியும் அதையே சொல்லக்கூடாது. பொய் பேசினா மாமனுக்கு பிடிக்காது. என் கோபத்தை நீ பார்த்தது இல்லையல்ல? கோமாளி மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? என்ன பேசிக்கிட்டு இருந்த? அதான் மாமா. காதப்புடி புடி, காதப்புடி. உன் காதை, இந்த காதையும் புடி. உட்கார், உட்காரு. எழுந்துரு. இனிமே எங்க அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே 100 தோப்பு கண்ணு போடணும். போடு. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு இழிக்கிறீங்களோ? இங்க பாரு,
உங்க அண்ணன் என்ன திட்டம் போட்டாலும் சரி இந்த சங்கு திருவிழா நடக்காது. இந்த கோமதி நாயகன் நடக்க விட மாட்டேன். இல்ல மாமா. பேசாத. போடு. அண்ணா என்னடா முத்தையா தியேட்டர் விலைக்கு வாங்க போறதா சொல்லிட்டு இருந்தீங்க, அத பத்தி பேச்சே காணுமே. இல்லை, நம்ம ஆளுக்கு ப்ரீ பாஸ் போட்டு பெஞ்சில் உட்கார வேணும்னு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சான். இந்த பருப்பு முட்டை முத்தையா என்ன பண்ணுனா கொண்டு போய் மணல் உட்கார வச்சுட்டான்டா. அண்ணா நல்ல சிவமும் கூட வந்திருக்காருண்ணே. டேய், பட்டாளத்தாரோட எடுப்பு அவருதானே. படிச்சவரு ஏரிய பார்வையிட வந்திருப்பார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஒரு 300 கிலோக்கு மேல கெட்லா கண்டை இருக்குமுங்க. ஒரு 200-250 கிலோ விரால் மீன் இருக்குமுங்க. ஒரு 100-150 கிலோ கெண்டை, கெளுத்தி, உளுவை, ஜிலேபி இந்த மாதிரி மீனுங்க இருக்குங்க ஐயா. ஒரு 4000-5000 ரூபாய்க்கு இந்த வருஷம் ஏலம் எடுத்தோம்னா ஒரு 15000 ரூபாய்க்கு மேல நல்ல லாபம் கிடைக்குங்க ஐயா. அண்ணே, முத்தியா அண்ணே, நான் தான் கோமதி. வாங்க வாங்கண்ணே, உங்ககிட்ட பேசணும். என்னப்பா, என்ன விஷயம்? ஏன் எங்கிட்ட எல்லாம் தனியா பேச மாட்டீங்களோ? நல்ல சிவம் பக்கத்துல இருந்தா எங்களையெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத. ஏய், அவர்கிட்ட தனியா பேசணும்னா அவரை தனியா கூட்டிட்டு போய் பேசு. அனாவசியமா என் பேர் இழுக்காத. அடுத்த வாட்டி அனாவசியமா என் பேர் இழுத்தேன்னா அப்புறம் என் பேர் சொல்றதுக்கு வாயில பல்லு இருக்காது. என்ன தம்பி இப்படி கோவிச்சுக்கிறீங்க? நம்மளாம் ஒரே சாதி ஒரே இனங்கிறதுக்காக கூப்பிட்டா ரொம்ப தான் கோவிச்சுக்கிறீங்களே. என்ன சொன்னீங்க? பேர் சொல்லி கூப்பிட்டா வாயில பல்லு இருக்காதுன்னா ஒரு பல்லு செட்டை பண்ணி கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அப்புறமா பேர் சொல்லி கூப்பிடுறேன். லூசு போல இருக்கு. தானா ஜோக் அடிச்சு தானாவே சிரிச்சுக்கிறான். அண்ணா நீங்க வாங்கண்ணே. கூப்பிடுறான், போயிட்டு வந்துடுற தம்பி. நீங்க எதுக்கு அங்க போறீங்க? இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், இங்க வாயா. என்னப்பா? அண்ணே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, உண்மையா? தியேட்டர் ஏலத்தில் விட போறீங்களாமே? எப்படி இருந்த குடும்பம்? வீதின்னு எல்லா வீதி. அண்ணே, தியேட்டர் ஏலத்துக்கு போச்சுன்னா அதுல வர்ற பணமெல்லாம் செட்டியார் கைக்குள்ள போய் சேரும். உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காத. அப்படியே கொட்டாய் ஏலத்தில் எடுத்தாலும் யார் எடுக்க போறா? ஒண்ணு அந்த பட்டாளத்தான் குடும்பம் எடுக்கணும், இல்ல இந்த கோமதி தான் எடுக்கணும். எனக்கு என்னமோ அந்த பட்டாளத்தான் குடும்பம் ஏலத்தில் எடுக்கும்னு தோணல. நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அடிமாட்டு விலைக்கு தான் எடுப்பேன். அப்புறம் உங்க கைக்கு ஒரு பைசா கூட வந்து சேராது. அதனால இங்கேயே பேசி முடிவு பண்ணிடுவோமே. நான் வேணா உங்க நிலைமையை பார்த்து 1000-2000 போட்டு தர்றேன். கேட்டுறேன், என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். கோமதி நாயகன், அந்த தேட்டர் வெறும் படம் காட்டுற இடம் இல்லப்பா, அது என் உசுறு. எங்க அப்பாவுக்கு சேர்ந்து நான் சொத்தை பிரிச்சுட்டு வந்ததுக்கு ஒரே காரணமே இந்த தேட்டரை நான் கட்டணுன்றதுக்காகத்தான். இந்த தேட்டர் என் கையை விட்டு போச்சுன்னா என் சொந்தக்காரங்க முகத்திலே நான் முழிக்க முடியாதியா. அந்த நிமிஷமே நான் உசுரை விட்டுருவேன். அண்ணா, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்களை சாவிட்டுருமா? நான் அண்ணலாம் இல்ல. ஏய், என்ன பரிதாபம். ஏன்டா அப்படி மத்தவங்க சொத்துக்கள் ஆசைப்படுறீங்க? இருக்கிற சொத்து போறாது. இப்ப தியேட்டர் இல்லாத உங்களுக்கு பெரிய குறையா இருக்கா? இல்லை, நானாவது நேரடியா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். 10 நாளா அந்த ஆளுக்கு பின்னாடி வால் மாதிரி அலையிறிய. எதுக்கு? அந்த ஆளு தலையில குள்ளா கமித்தி தேட்டர் அமுக்கலான்னு தானே? அண்ணே, முத்தியா அண்ணே, அப்பன் புள்ள 3 பேர் இருக்கானுங்க. ஆளுக்கு ஒரு கோடா போட்டானுங்கன்னா கூட பெரிய நாமமா விழுந்து பார்த்து. என்னடா முறைக்கிற? இந்த தியேட்டர் எப்படி ஏலத்துல எடுக்கும்னு எனக்கு தெரியும். இந்த தியேட்டர் எப்படி ஏலத்துக்கு விட கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். சரி விடுங்க தம்பி. ஏலத்துக்கு தம்பி அவன் கிடக்குறான். வாங்க தம்பி. போடா. ஏய், வாங்க தம்பி. நீங்க கோமதி சீண்டி விட்டுட்டியல்ல. ஏய், இந்த தியேட்டரை எப்படி என் கை கொண்டு வர்றேன்னு பாரு. டேய், வண்டி ஏறா. அண்ணக்களே, என்னாச்சு? உன் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வந்து படுத்து கிடக்கானாம்ல.
என்ன உன் புருஷன் ரெண்டாவது ஆம்பளை பிள்ளை பத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டானா? ஏச்சி காலங்காத்தால என்ன வந்து வாயில போட்டுக்கிற? ஆமாச்சி, அவ தங்கச்சிக்கு எந்த ஆம்பளை பார்த்தாலும் மரப்பு நிக்க மாட்டேங்குதாச்சி. உனக்கு எட்டி வவுத்தரிச்சலு உன் புருஷன் முன்னாடி வந்து நிக்கலடா. ஜாலியா பாருல. ஆச்சி அண்ணாமலையை கூட்டிட்டு வரலையா? நான் அங்கனக்குள்ள மண்டபத்துல இருக்கா. ஏன் தாய் பிரியா குட்டியை கூட்டிட்டு வரல? அவ பாட்டியோட விளையாடிட்டு இருக்கா. இருக்கட்டும் சமைச்சு வச்சுட்டு நான் அங்க இருக்கேன். வரல ஏலே என்னல அங்க கெக்களிப்பு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜாலியா பாரு. அண்ணாமலை, ஏய் அண்ணாமலை. ஏய் அண்ணாமலை, அக்கா வந்திருக்காங்கல்ல, பேசு. பாவி, ஏன்டா நான் போற இடத்துல பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் சும்மா? இது எங்க அப்பா வீட்டு நிலம். எப்ப வேணா வருவேன், எப்ப வேணா போவேன். இதுல எனக்கும் பங்கு இருக்கு, தெரியும்ல? ஐயா, பங்க பத்தி பேசுறீங்களோ? வீட்டுக்கு வா, அண்ணன் கிட்ட நீ பங்கு கேட்ட விஷயத்த சொல்றேன். ஏய், நான் உன்கிட்ட தானே சொன்னேன், நீ போய் அண்ணன்ட்ட சொன்ன அப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன். நான் எதையுமே சொல்ல மாட்டேன். நீ இந்த பங்கு கேட்டல, அத மட்டும் சொல்லுவேன். ஏய், நான் எப்ப பங்கு கேட்டேன்? அட பாவி, பொய்யா பேசுற? பொய்யா பேசுற? என்ன அண்ணாமலை, அவன் தான் சின்ன பையனா, நீ அவனோட மல்லிகை கட்டி நிக்கிறியே. என்ன பெரிய சின்ன பிள்ளையாட்ட வச்சு கலெக்டர் ஆக்கணும் உங்க அப்பா நினைச்சுக்கிருக்க. நீ அடியால தேம்பவ போல இருக்கு. தடி மாடு போச்சு. என்ன எப்ப பார்த்தாலும் வஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. குத்தாலத்துல இருந்து குதிச்சு வந்த குரங்கு கணக்கா வாழுதே முளைக்கல. ஏட்டி சமஞ்ச குமரி அவன் கூட சண்டை விட்டுக்கிட்டே இருக்கிறவன். இங்க வாரு, ஒன்ன வத்த வயசுக்காரி, கண்ணால மூச்சு புள்ளையும் பெத்துக்கிருக்கோம். நீ எப்ப பாரு சண்டை கோழி கணக்கா அவன் கூட சண்டை விட்டுக்கிட்டே இருக்கிறவன். தடி மாடு. ஆச்சி, ஏன் அண்ணாமலை திட்டுறல்? கல்யாணம் முடிஞ்சிருத்துனா தானாவே பொறுப்பு வந்துட போறது. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வைங்கோ. நான் தான் வேண்டாங்கனாக்கும். இந்த பிள்ளைய காலத்துல கட்டி கொடுக்கணும்னு இவ அப்பனும் அண்ணனும் நினைக்க மாட்டேங்கால. அப்படியே வீட்டுக்குள்ளாரையே பொம்மை கணக்கா வச்சு அளவு வாக்கணும்னு நினைக்காங்க உலருக்கு. ஐயோ அண்ணாமலை, சினிங்கிட்டு வரவாரு. ஏன் ஆச்சி, அவ குணம் தான் உங்களுக்கு தெரியுமோ? அவளை போய் கிண்டல் பண்ணிட்டு இப்ப என்னடா சொல்லிட்டேன் நானு. பாருங்க, அவ கோச்சின்னு போயிட்டா. அண்ணாமலை வா போலாம். வா அண்ணாமலை, அங்க பார் ஆட்சியில நின்னுட்டு இருக்காங்க. வா போலாம். சண்டை போட மாட்டேன் அண்ணாமலை, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்கு போய் கோச்சிக்கிட்டியே. வா அண்ணாமலை. அண்ணாமலை அண்ணாமலை வா போலாங்கிறல்ல. அண்ணாமலை சண்டை போட மாட்டேன் அண்ணாமலை, வா. ஹலோ நம்பி. ஹாய் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க சார். இங்க வா, இங்க வா. இதோ வரேன் சார். How are you? Fine sir. Why come here sir? Well, I came to take some pictures of this beautiful, lovely atmosphere. Yes, my sister sir. Annamalai sir. Name? Hello Annamalai. I met her. She's very pretty. Oh, ஒரு நிமிஷம். அவளுக்கும் கொடுப்போ. அண்ணாமலை அண்ணாமலை அவரு சாக்லேட் கொடுத்து அமிச்சாரு, எடுத்துக்க அண்ணாமலை. அவர் பார்த்துட்டு இருக்காரு பாரு, எடுத்துக்கன்னு சொல்றேன்ல. எடுத்துக்க அண்ணாமலை, போ. நோ டேக்கிங் சார். ஓகே, யூ ஈட்டிங். தேங்க்யூ சார். உங்களுக்காக ஒரு நல்ல ஃபோட்டோ கொண்டாந்துருக்கேன். இதோட மேட்ரு என்னன்னா, 3 பேரா பார்க்கணும். 2 பேரும் ஒருத்தரோ பார்த்தா அழிஞ்சிடும். ஓ ஓகே ஓகே சார். ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டு? கூப்பிடு. அண்ணாமலை வா. அண்ணாமலை அவர் ஏதோ போட்டோ காமிக்கிறாராம், வா போய் கூட்டு. சரி சார். அண்ணாமலை அண்ணாமலை அவரு ஏதோ ஒரு படம் வச்சிருக்காராம், அத 3 பேர் சேர்ந்து தான் பார்க்கணுமா. ஒருத்தரோ 2 பேரோ பார்த்தா அது அப்படியே அழிஞ்சிருமா. அண்ணாமலை வா. அண்ணாமலை போய் பார்க்கலாம். வா அண்ணாமலை, போ. நீ எதுக்குமே வர மாட்டேங்கிற. நோ கம்மிங் சார். என்ன போதோ என்னமோ, 2 பேர் தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ அழியக்கூடாதுன்னு ஒரு தடவை கண்ணை மூடி சாமியை வேண்டிக்க. இதை பார். ஐ எங்க ஆச்சி. ஐயோ அழகா இருக்காங்க சார். சார் இது வந்து அந்த ஆஸ்பத்திரியில எடுத்தது தானே? வெரி குட், கரெக்டாக சொன்னேன் சார். சார்
இது எங்க அக்காட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன் சார். அண்ணாமலை அண்ணாமலை, நம்ம ஆச்சி எவ்வளோ அழகா இருக்காங்க பாரு. பாரு அண்ணாமலை, போட்டோல நம்ம ஆச்சி எப்படி இருக்காங்க பாரு. பாரு பாரு அண்ணாமலை. ஓ, நீ எதையுமே பார்க்க மாட்டேங்கிற சார். நோ சீயிங் சார். ஓகே, நீயே வச்சுக்கோ. உங்கள் ஆச்சிக்கிட்ட கொடு. சரி சார். சார், இந்த மாதிரி படம் எடுக்க எனக்கு சொல்லிக் கொடுங்க சார். கண்டிப்பா, எங்கிட்டே கேமரா இருக்குல்ல. சரி சார். வில் ஸ்டார்ட் whenever you are ready. சரி சார். ஓகே, தேங்க்யூ சார். எப்படி இருக்கு? நீங்க நல்லா பாடுறீங்க சார். சார், இது ரொம்ப நல்லா இருக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீயே வச்சுக்கோ. தேங்க்யூ சார். சார், அப்போ உங்களுக்கு? எனக்கு வீட்டில் இன்னொன்று இருக்கு. டோன்ட் வரி. சரி சார். ஆனால் இதில் ஒரு விஷயம். சொல்லுங்க சார். அதில் எப்போல்லாம் பாட்டு வருதோ அப்போல்லாம் என் ஞாபகம் தான் வரணும். அண்டர்ஸ்டுட் சார். சரியா புரிஞ்சுக்கோ. அதில் எப்போல்லாம் பாட்டு வருதோ அப்போல்லாம் என் ஞாபகம் தான் வரணும். மறுபடியும் அண்டர்ஸ்டுட் சார். ஓகே. எஸ் சார். என்ஜாய். தேங்க்யூ சார். பாய் அண்ணாமலை. பிரதர் மவுண்டன். நான் சொல்லிடுறேன் சார். சொல்லிடு. வரட்டா? போயிட்டு வாங்க சார். டேக் கேர். பார்த்து போங்க சார். ஓகே. மூன்று முடிச்ச என்ற திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் பாணி ஜெயராம் பாடியது. ஏமா அண்ணாமலை, இன்னைக்கு நீ சாமி கும்பிடலையா? காலையில எழுந்திரிச்சு விளக்கேற்றி வச்சு தேவாரம் திருவாசகெல்லாம் படிப்பேன். இன்னைக்கு ஏமா அப்படி செய்யல? ஒன்னதான் கேட்கிற, பதில் சொல்ல. அவ என்னத்தையா சொல்லுவா? தேவாரத்தையும் திருவாசகத்தையும் அண்ணாமலையா முன்னால விழுந்து விழுந்து இத்தனை நாள் படிச்சா. அவ படிச்சதுக்கு ஒரு கண்ணால் ஆச்சா கார்த்தியாச்சா? அண்ணாரும் அப்பாரும் காலத்துல கண்ணாலத்தை முடிச்சு வைப்பாங்கன்னு நினைச்சா அவ நினப்புல இடி விழுந்துச்சு போல இருக்கு. இந்த ஆச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி உன்னை கேட்டனா? ஏன் கல்யாணம் சொல்லி என் உயிரை வாங்குற? கல்யாணம் பண்ணி எங்க அப்பாவை எங்க அண்ணனை விட்டு போக சொல்றியா? அப்படி என்னால உங்களை விட்டு போக முடியாது. இந்த வீட்டை விட்டு நிச்சயமா என்னால போக முடியாது. கையெடுத்து கும்பிடுற ஆச்சி, இனிமே தயவு செஞ்சு என் கல்யாணத்தை பத்தி பேசாத. எனக்கு கல்யாணமே ஏன் எல்லாரும் சேர்ந்து அவளை அழ வைக்கிறீங்க? கழுவி, நீ ஏதாவது சொன்னியா? என்னாச்சுப்பா? எல்லாம் என் தலையெழுத்து. விசாலா, என்ன மாமா? நீ உள்ள போய் விளக்கேத்துமா. நான் சாமி கும்பிட்டுட்டு புறப்படுறேன். சரி மாமா. அண்ணா, அந்த தியேட்டருக்கு சொந்தக்காரர்ல முத்தையா அங்கே வந்திருக்காங்க, வாங்க. அண்ணா. அப்போவோட வரேன், நீ போ. என்னாச்சு? போடா. சரி. விசாலம், என்னங்க? அண்ணாமலைக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க.
நீ ஏன் கண் கலங்குற? கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு. குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்க. சரிங்க. பட்டாளத்தையா முத்தையாண்ண தேட்டர் கட்டுறதுக்காக எங்க கிட்ட கடனை வாங்கிட்டு 2 எம்ஜிஆர் படம் போட்டு அதுல வர வசூல்ல கடன் அடைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா வரவே இல்லைங்க. அதான் உங்ககிட்ட கூட்டாந்தோம். உங்ககிட்ட 6 மாசத்துல வட்டியும் அசலும் தரேன்னு சொன்னாரு. 6 மாசம் வட்டி மட்டும் கொடுத்தாரு, அசலே காணோம். என்ன இப்படி சொல்றாங்க? ஐயா, நீங்க சொன்னபடி முதல்ல 6 மாசம் நான் வட்டியை கட்டினேங்க. அதுக்கப்புறம் என்னோட போராத காலம். எம்ஜிஆர் படம் நடிக்கிறதே நிறுத்திவிட்டு முதலமைச்சர் ஆயிட்டாருங்க. அவர் படம் நடிக்கிறது நிறுத்தினாரு, எனக்கு பணம் வசூலாறதே நின்று போச்சுங்க. நான் என்னங்க செய்யறது? இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்க முடியுமா? மேற்கொண்டு நாம தான் ஏதாவது முயற்சி பண்ணணும். மொத்தத்தில் என்னோட நேரமே சரியில்லைங்க. என் பொஞ்சாதி ஜாதகத்துல ராகு திசையில கேது புத்தி நடக்குது. பையனுக்கு 7.5 நாட்டு சனி. ஜான் ஏறினா முழம் சறுக்குதுங்க. ஐயா, இவங்களை பார்த்து கொஞ்சம் டைம் கொடுங்க, வட்டியை முதலமா சேர்த்து கட்டி போடுறேன்னு சொன்னேன். அப்போ அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டு இப்போ திடுதுப்புன்னு வந்து தேட்டர் ஜத்தி கொண்டுறேன் அது இதுன்னு சொல்றாங்க. ஐயா, நீங்க பெரிய மனசு வச்சு மத்தியஸ்தம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு 6 மாசம் டைம் கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னாக்க நான் எப்படியாவது பணத்தை கட்டி போடுறேன். ஏங்க, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்க, இன்னொரு 6 மாசம் டைம் கேட்கிறாரு. கொடுத்து தான் பாருங்களேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நீங்க சொன்னதுனால தான் அவருக்கு பணம் கொடுத்தோம். இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாதுங்க. எங்க அப்பச்சி ஒத்துக்க மாட்டாரு. நீங்க வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அனாவசியமா இதில் அப்பச்சி எழுக்கிறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா யாரோ தூண்டுதல் பேர்ல இப்படி பேசுறீங்கன்னு தோணுது. இதை பாருங்க, நான் சொல்லிவிட்டேன். இவங்க ஜப்தி கிப்தின்னு போனாங்க வச்சுங்க, நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிற தவிர்த்து வேற வழி இல்லைங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? இதுக்கு தான் அவங்களெல்லாம் கூட்டி வச்சு நான் மத்தியஸ்தம் பேசிட்டு இருக்கேன்னா மனசொடிச்சு பேசாதீங்க. இதை பாருங்க, அவர் கொடுத்த பத்திரத்தை எல்லாம் கொண்டாங்க, வட்டி அசல் எல்லாம் சேர்த்து நான் தரேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட எப்படியாவது வசூல் பண்ணிக்கிறேன். அப்பா, அன்னைக்கு அவ்வளோ பணம் நம்மகிட்ட இல்லைங்கிறதுனால தானே செட்டியார்கிட்ட வட்டிக்கு வாங்கி முத்தியான கொடுத்தீங்க. ஆமா, இப்போ திடீர்னு எப்படி கொடுப்பீங்க? சொல்ல மறந்துட்டேன் தவசி. போன வாரம் நம்ம வட்டிக்கு விட்ட பணம் அசலும் வட்டியுமா சேர்ந்து மொத்தமா வந்துச்சு. அந்த தைரியத்தில் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். சரி சரி. இல்லைங்க, நாங்க வேற ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோம். அதனால தேட்டரை ஜப்திக்கு கொண்டு வரதை தவிர வேற வழியே இல்லைங்க. அதான் நான் பார்த்தேன். இப்போ புரியுத விஷயம் என்னன்னு. தியேட்டர் ஜப்திக்கு வரதுக்கு காரணமே அந்த கோமதி நாயகன் தான். ஏன்னா முத்தையா அவமானப்படுத்தினா நம்மளை அவமானப்படுத்த நினைச்சு அந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. ஆக அப்பாவோட பைசலுக்கு ஒத்து வர மாட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. காந்திமதி அம்மா எங்கள் அப்புச்சியை பார்க்க வந்தாங்க. அப்புச்சியும் காந்திமதி அம்மாவுக்கு ஏதோ வாக்கு கொடுத்துட்டாங்க. அது எங்களால் மீற முடியலைங்க. அப்புறம் ஏலத்துக்கு வரத்தானே போகுது, பொது ஏலம் தானே. என்ன வேலைக்கு வந்தாலும் சரி காந்திமதி அம்மாவே ஒரு கை பார்த்துருவோம். எழுந்துருக்கியா, கிளம்புங்க. வாங்க போ. பா, அவர் தைரியமா இருக்கு சொல்லுங்க. முத்தையா, தவசியை சொல்லியாச்சே, தைரியமா இரு. நல்லதுங்கய்யா, நான் வரேன். வரேன் தம்பி, கவலைப்படாம போங்க. சரி அண்ணா, கலக்கிட்டீங்கண்ணே. இவ ஒருத்த என்னண்ணே நினைச்சு போட. அம்மா வந்து நீ எல்லாம் இழுத்து பேசுவியா? கொஞ்சம் இரு. அத்தை, அது வேற ஒன்றும் இல்லை, அந்த சினிமா கொட்டாய் விவகாரம் தான். அம்மா, அப்புச்சி உங்ககிட்ட வாக்கு கொடுத்தாங்கன்னு தவசி கிட்ட சொன்னேன். அதுக்கு தவசி என்னெல்லாம் பேசினார் தெரியுமா? தெளிவா சொல்லி. அப்படி அவர் பேசுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. கண்டபடி பேசியிருக்கான். காது கொண்டு கேட்க முடியலையா? தவசியா? ஆமாம்மா. அவன் அப்படி பேச மாட்டானே. என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கோயில்ல வச்சு என்ன அடிச்சானல்ல, அப்போ நீங்க கூட சொல்லல உங்களை ஊரை விட்டே விரட்டுவேன்னு மறந்துட்டீங்களா? அந்த தவசி இருக்கானே, பாக்குறதுக்கு தான் ஊமை கொட்டா மாதிரி இருப்பான். ஆனா விஷப்பாட்டலுக்கு கையும் காலும் முளைச்சோ மாதிரி அத்த. அது வந்து தேட்டர் அவங்களே ஏலத்துக்கு எடுத்து விவரமா சொல்றேன். இங்க பாரு செட்டியார, நீ தேட்டர் ஏலத்துக்கே கொண்டு வந்தாலும் அதை நான் ஏலத்துல எடுத்து முத்தையாட்ட கொடுப்பேன்னு பட்டாளத்தான் சொல்லியிருக்கான். அவங்க பேர சொன்ன உடனே தான் அப்படி சொல்லியிருக்கா. உங்க மேல எவ்வளவு கடுப்பா இருக்கானுன்னு பாருங்க. அந்த பட்டாளத்தை மட்டும் லேசனாலும் இல்லாத அவன் வேட்டியா வந்து உள்ள அளவுக்கு குதிச்சிருக்கான்னு பாருங்களேன். அவனெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஊர் சொல்லிட்டு தெரியுது. அதுதான் மாப்பிள, நாம தியேட்டரை ஏலத்துல எடுக்கிறோம். அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல. என்ன வந்துட போது அத்தை நான் இருக்கும்போது. அப்புறம் என்ன செட்டியார, அத்தை சொல்லிட்டாங்க ஏலத்துல எடுத்துருவோம். அது இல்ல தம்பி, இன்னும் என்னைய நீ சொல்ல போற? அதான் நான் எல்லாத்தையும் தெளிவா அத்தைக்கிட்டு சொல்லிட்டேன்ல. தகராறுக்கு பயப்படுறியா? நான் இருக்கிறேன் இல்லையா, நீ எதுக்கும் கவலைப்படாதியா. அந்த பட்டாளத்தால போட்டு தள்ளிடுறேன். மாப்பிள, அத்தை நீங்க சொன்னாத்த அத்தை, சும்மா பேச்சுக்கு சொன்னேன். சரி சரி. உலகநாதன் எங்க? உலகநாதன் எல்லாம் போக மாட்டாத்த, மாப்பிள்ளை கூட்டிட்டு தான் போறேன். மாப்பிள்ளை படிச்சவர் இல்ல. தியேட்டர் ஏலத்துல எடுத்து விட்டு என் பேருக்கு தான் எழுதி வைப்பேன்னு அடம் பிடிக்க கூடாது அத்தை. எனக்கு இந்த சொத்து பத்தில எல்லாம் ஆசை இல்ல.
கோமதி நாயகம் சொத்து காசுப்பட்டு இப்படி பண்ணிட்டான்னு ஊர்ல ஒண்ணு பேசிடக்கூடாது பாருங்க. உலகநாதா, நான் கூப்பிடுறத மாப்பிள மாப்பிள மல்லியம்மா அண்ணனை கூப்பிடுமா. தியேட்டர் சினிமா பார்க்கலாம், கூப்பிடு. அண்ணா பார்த்து அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க, அத்தை கூப்பிடுறாங்க. வணக்கம் தம்பி. என்னம்மா கூப்பிட்டீங்களா? தியேட்டர் ஏலத்துக்கு வந்திருக்கு, மாப்பிள்ளை எடுக்க போறாரு, நீயும் போ. சினிமா தியேட்டரா? டூரிங் டாக்கீஸ். ஓஹோ. அம்மா, நம்மளுக்கு தான் நிலம், ரைஸ் மில், பால் பண்ணை, நகை கடை, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கேம்மா. இந்த தெரியாத விஷயம்லாம் நம்மளுக்கு எதுக்கு? அத்தை அது அது மாமா ஒருத்தனே இத்தனையும் எப்படி கவனிச்சுக்குவாருன்னு மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க போல இருக்கு. அப்படித்தானே? நான் கவனிச்சுக்கிறேன் மாப்பிள்ள. வாழ்க்கை படம் படிச்சவன். இது என் கௌரவ பிரச்சனை. அந்த தியேட்டர் நம்ம கைக்கு வந்தே தீரணும். அத்தை நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டாங்க செட்டியார. என்ன இருந்தாலும் அவங்க அனுபவசாலி இல்ல. எடுத்துருவோம். என்ன மாப்பிள்ள, தியேட்டர் ஏலத்துல எடுத்துடலாமா? என்னங்க மாப்பிள்ள எதுவும் சொல்லாம போறாரு? யோ, மாப்பிள்ள என்ன உன்ன மாதிரி காட்டானா? படிச்சவங்க எல்லாம் அப்படித்தான் பக்குவமா சொல்லுவாங்க. அவரு போகும்போது பாத்தியா வேஷ்டியா அப்படி தூக்கி கட்டினார். ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை செய்ய சொல்றான்னு அர்த்தம். வேஷ்டி இறக்கி விட்டாருன்னு வச்சுக்க, செய்ய வேண்டாம்னு சொல்றான்னு அர்த்தம். யோ செட்டி, இந்த வீட்டு தூணில இருந்து துரும்பு வரையில எனக்கு அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமியா? அடுத்த வாரம் நீ என் தியேட்டர்ல படம் பாக்குற. என் தியேட்டர்ல பாக்குறியா? அப்ப வரட்டுங்களா? ஓ, கிளிகிளு படமா போட்டு காட்டுறியா? போட்டுருவோம். வயசாகி போச்சுல்ல, படமாவது பார்த்து அனுப்புவி. ஆனா இதுல ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அதுல எப்பெல்லாம் பாட்டு வருதோ அப்பெல்லாம் என் ஞாபகம் தான் வரணும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.